வணக்க மக்களே. வெந்தயம் தரக்கூடிய ஆரோக்கியம் நம்மளுடைய சமையலறையில முக்கியமான ஒரு பொருளா இருக்கக்கூடிய இந்த ஒரு வெந்தயத்துல என்னென்ன அற்புதங்கள் அப்படின்றத நாம இந்த ஒரு பதிவுல முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க மக்களே, நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். ஸோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இப்பதான் நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். நாம் இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள். ஆரோக்கியமாக இருங்க மக்களே. நமது தமிழ்நாடு சமையலில் தவறாமல் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம். நம்மளுடைய அதாவது பாட்டி காலத்திலிருந்து வெந்தயம் பயன்படுத்திட்டு வருவாங்க. ஸோ வெந்தயத்தால் விளையக்கூடிய அற்புத நன்மைகள் அப்படின்றத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றத விட நம்ம பயன்படுத்தினா அது நன்மைகளை தரும்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ வெந்தயம்ல வெந்தயம், வெந்தயக்கீரை இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெறும் வயிற்றில் ஊற வைத்த வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு அற்புதமான நன்மைகள்லாம் காணப்படுதுன்றத நம்ம தினமும் நினச்சி பார்க்கணும். அதாவது முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடல் எடை இழப்பை ஊக்குவிக்க விரும்புவர்கள் ஊற வைத்த மெத்தி விதைகளை உணவில் சேர்ப்பது சிறந்த தேர்வு. ஸோ மெத்தின்றது வெந்தயம். வெந்தய விதைகளில் உள்ள கரையக்கூடிய நார் சக்திகள் அதிக நேரம் முழுமையாக வைக்க உதவுகிறதாமா. ஸோ வெந்தயத்தை நம்ம சாப்பிட்றது நம்மளுடைய உடல் எடையை அதிகமாக பாதுகாத்துரும், அதாவது உடல் எடையை குறைய வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் எடைன்றதான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தும். வெந்தய விதைகளில் உள்ள கரையக்கூடிய நார் சத்துக்கள் ரொம்ப வேகமாக உங்களுடைய கலோரிகளை குறைச்சி உங்களை பார்த்தீங்கன்னா எடையை குறைக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான ஆரோக்கியம். ஸோ ஊற வைத்த மெத்தி விதைகளை உட்கொள்வதன் மூலம் செரிமான ஆரோக்கியத்தை உங்களால் மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செரிமான பிரச்சனை அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்படும். அதாவது காலையில் எழுந்த உடனே நம்மளால் எதுவும் சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும். ஆய்வின்படி இந்த வெந்தய விதைகளில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நார் சக்திகளே செரிமான அமைப்பின் சீரான செயல்பாட்டிற்கு உதவுகிறது. இந்த நார் சக்திகள் மலத்தை அதிகப்படுத்தி வழக்கமாக குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் மலச்சிக்கல் அபாயத்தை குறைக்கலாம். கூடுதலாக வெந்தய விதைகளில் நன்மை பயக்கக்கூடிய குடல் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஃப்ரீபயாட்டிக் பண்புகள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர் பண்புகள் உகந்த செரிமானம், ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு அவசியமாக கருதப்படுது. தினமும் காலையில ஊற வைத்த வெந்தயம் உட்கொள்வதன் மூலம் செரிமான அமைப்பை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சர்க்கரையோடைய அளவை குறைக்கிறது. ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஊற வைத்த வெந்தய விதைகளில் நிறைஞ்சிருக்கக்கூடிய மிகவும் குறிப்பிடத்தக்க நன்மைகளை ஒன்று ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் ஆகும். ஸோ நீரிழிவு ஆராய்ச்சி இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வு ஒன்றில் வெந்தய விதைகள் ரத்த குளுக்கோஸோடைய அளவை அதிகரிக்க கணிசமாக பார்த்தீங்கன்னா குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் உதவுவதாக கூறப்படுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய சேர்மங்கள், ஆல்கலாய்டுகள் மற்றும் கரையக்கூடிய நார் சக்திகள் போன்றவை நீரிழிவு நோயை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் அல்லது நீரிழிவு நோய் அபாயத்தில் உள்ளவர்கள் ஊற வைத்த மெத்தி விதைகளை காலை வழக்கத்தில் எடுத்துக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஸோ இதன் வழக்கமான நுகர்வு ரத்த சர்க்கரையோட அளவை உறுதி செய்ய உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதய ஆரோக்கியம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்பிற்கு முக்கிய காரணமாக இதய நோய் அமையுது. எனவே இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது அவசியமாகும். அதன்படி ஊற வைத்த மெத்தி விதைகளில் பல வழிகளில் இருதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்குது. ஸோ ஆய்வில் வெந்தய விதைகள் கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் என கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எல்டிஎல் அல்லது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க வெந்தய விதைகள் உதவுது. மேலும் இந்த விதைகளில் உள்ள நார் சக்திகள் மற்றும் சப்போனின்கள் போன்றவை குடல்ல கொழுப்பை உறிஞ்சுவதை குறைக்க உதவுது. கூடுதலாக இந்த விதைகளில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. எனவே தினமும் காலை உணவில் மெத்தி விதைகளை சேர்ப்பதன் மூலம் இதயம் ஆரோக்கியமாக பாதுகாத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்மார்கள் அப்படின்றவங்க ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்வாங்க. பால் ஊட்டக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பால் ஊட்டக்கூடிய பிரச்சனையினால வந்து நெறைய பேருக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் வந்து வரது கிடையாது. ஸோ புதிய தாய்மார்கள் பலருக்கும் பாலூட்டுதல் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அமையலாம். இது வந்து லாக்டோஸ் வகை உணவாகும். எனவே இந்த ஊற வைத்த மெத்தி விதைகள் பால் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. ஆய்வு ஒன்றில் பாலூட்டக்கூடிய பெண்கள் வெந்தய விதைகளை சேர்ப்பது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் இது குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்குவதை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு வெந்தய விதைகள் ரொம்பவே பயன்படுது அப்படின்றத நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கூந்தல் வளர்ச்சிக்கு வெந்தயம் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த சின்ன வெந்தயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நீங்கள் வந்து ஊற வைத்துட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் காலையில் எழுந்து நல்லா கொதிக்க வைத்து அந்த எசன்ஸை நம்ம வந்து பயன்படுத்திட்டாலே உங்களுடைய உடலுக்கும் சரி உங்களுடைய கூந்தலுக்கும் சரி நிறைய வந்து ஆரோக்கியங்களை அள்ளித்தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இது இருக்குன்றத நம்ம வந்து எப்போவுமே நினைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வெந்தய விதைகள் ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு தேக்கரணி வெந்தயம் போதும் உங்களுடைய முடி மற்றும் கூந்தல் அதாவது முகத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்தய விதைகள் இயற்கையாகவே உடலில் சூட்டை தரக்கூடியது. எனவே கபம் அதிகமாக உள்ளவர்கள் வெந்தயத்தை ஊற வைத்தோ முளைத்த மற்றும் முழு தானியமாக எடுத்துக்கொள்ளுங்க. பித்தம் ஆதிகம் செலுத்தும் நபர்கள் வெந்தய விதைகளை நீரில் ஊற வைத்து எடுத்து வரலாம். இது உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை போக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வெந்தய விதைகள் வந்து பல் நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் லினோலினிக் அமிலம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. பல ஆய்வுகளின்படி மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கம் இவற்றை விரட்டுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெந்தய விதைகள் மாதவிடாய் வலிக்கு ஒரு நல்ல தீர்வாகும். பெண்கள் தங்களுடைய மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை குறைக்க ஊற வைத்த வெந்தயத்தை பயன்படுத்தலாம். ஸோ ஒரு தேக்கரண்டி ஊற வைத்த வெந்தய விதைகளை காலையில் வெறும் வயிற்றில் முதல்ல வந்து உட்கொள்ள வேண்டும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவை பிடிக்கல அப்படின்னா அது கூட வந்து கருப்பட்டி, வெல்லம் இல்லைனா வந்து தேன் இது போன்ற விஷயங்களை சேர்த்து குடிங்க. நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக கிடச்சிரும். எனவே மக்கள் இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்துடும். தொடர்ந்து பார்க்கலாம். ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.